ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மோர் குழம்பு பார்க்கலாமா? இன்றைக்கி எப்படி வைக்கணும்னு. இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா, தேங்காய், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் வெங்காயம் ஒரு 20 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். அப்புறம் ஜீரகம் 2, காஞ்ச மிளகாய், அப்புறம் மல்லி, அப்புறம் இது மோர். நம்ம இன்றைக்கி என்ன காய் போட போகிறோன்னா சொரக்காய் போடுறோம். சொரக்காய் போட்டால் கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் நான் கடுகு கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் மல்லித்தழை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்புறம் கடலை பருப்பும் துவரம் பருப்பும் கொஞ்சம் லைட்டாக ஊற வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா இது எல்லாம் மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும். இப்போ இந்த காயை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு சொரக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சு வச்சுக்கணும். ஏன்னா வேக வச்சு எடுத்து நம்ம அப்படியே நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். அதில் வேக வைக்கணும்னு இல்லை. இதில் இப்போ நம்ம என்னென்ன போட்டு அரைக்கணுன்னா, கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் எங்கேயோ போட்டுட்டு எங்கேயோ தொலைவிட்டுருக்கேன், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம். இது எல்லாமே ஃபஸ்ட்டு அரைக்கணும். ஒரு 2 பல்ஸ் 3 பல்ஸ் விட்டுட்டு கொஞ்சம் குறன்னு அரைச்சதுக்கப்புறம், ஆமாம் 2 பல்ஸ் இல்லை 3 பல்ஸ் போட்டு அரைச்சிக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் குறன்னு அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் குறன்னு அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல துவரம் பருப்பு, கடலை பருப்பு, இது 2ஐயும் ஊற வச்சு வச்சுருந்தோம்ல, அது 2ஐயும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபைனாக அவ்வளோ ஒரு நைஸாக அரைக்கணும். இல்லாட்டினா இந்த ஜீரகம்லாம் அரையாமல் இருந்துச்சுன்னா குழம்புல அப்பப்போ வாயில் தட்டுப்படும் சாப்பிடும்போது. இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி வேணாலும் அரைச்சிக்கோங்க. அப்புறம் இதுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, சைடில் இது வெந்துட்டுருக்கு இந்த காய் பார்த்துக்கோங்க. இது வெந்ததுக்கப்புறம் எடுத்து இதில் போடணும். கடுகு, 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் வரமிளகா போட்டு நல்லா கிண்டிட்டு, கொஞ்சம் மிளகா ஓரளவு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த மிளகா ஸ்மெல் வரும்ல வறுக்கும்போது, அந்த டயத்தில் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தாலும் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இது நல்லா வதங்கணும். இதை வெங்காயம் ஒரு கோல்டன் கலர் வரைக்கும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும். எந்த கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், தூளும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கும் நீங்கள் அது போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் இது கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அப்படியே எடுத்து இதில் ஊற்றிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி, அதாவது குழம்பு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஏன்னா இதில் நம்ம அடித்து வச்சுருந்த மோர் ஊற்றுவோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் இதை எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிட்டு காயை எடுத்து போட்டுக்கணும். நம்ம வேக வச்ச காயை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும் தண்ணி இல்லாமல். அந்த காயை நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டணும். கிண்டினதுக்கப்புறம் இது ஒரு கொதிக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் மிளகாத்தூள்லாம் எதுவுமே நம்ம போட மாட்டோம், மல்லித்தூள் இது மாதிரி எந்த ஐட்டமும் கிடையாது. இந்த கொதிக்குதில் நல்லா குழம்பு பாருங்கள். இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தா மோர் ஆட் பண்ணணும். தயிர் வச்சுருந்தீங்க அதை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டு மோர் ஆக்கிக்கோங்க. இந்த மோர் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தீரும். கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் ரொம்ப குழம்பு புளிச்சிரும். அதனால் மோர் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி நுரையா, நம்ம ரசம் வைக்கும் போது ஒரு மாதிரி நுரையாக வரும் பாருங்களே, அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான், சிம்பிள். சாம்பாரை விட மோர் குழம்பு ஈஸி போல் இருக்குது. எனக்கே இது இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஃபுல்லாக. ஆனால் கண்டிப்பாக இது மோர் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி திரிஞ்சிரும். இது ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சுட்டு மோரை ஆட் பண்ணுங்கள். அது மட்டும் முக்கியமான விஷயம். இதை ஆட் பண்ணிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு. நீங்களும் இது மாதிரி வச்சதுக்கப்புறம் எனக்கு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள் நுரைச்சி வருதா, இந்த இடத்துல ஆஃப் பண்ணிடணும். வீடியோ பிடிச்சிருந்தா